எனக்கு ஒரு யோசனை தோணுது. இந்த புயல்ல மாட்டி நேரா போய் அந்த பாறைகள்ல மோதுவோம். என்ன ஒளற? நம்ம தப்பிக்கதான் ஒரே வழி. எல்லாம் இறுக்கமா பிடிச்சுக்கங்க. என்ன கெட்டியமா பிடிச்சுக்க குவாக். சராயா, அந்த கயிறை பிடிச்சுக்கோ. அப்பதான் நம்ம அந்த பாறைகள் கிட்ட போக முடியும். ஹக்கீம், நங்கூரத்தை இறக்கு. நான் தான் சொன்னல தப்பி போன்னு. சொன்னேன். இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான். எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. சரி, நம்ம படகுக்கு என்னாச்சுன்னு பாப்போம். படகுக்கு பெருசா ஒண்ணும் ஆகல. ஆனா இந்த துணி தான் கிழிஞ்சு போச்சு. இத சரி பண்றதுக்கு பல வாரம் ஆகுமே. நான் வேணும்னா உங்களுக்கு உதவவா? என்ன எங்க சொந்த ஊர்ல இறக்கி விட வர போய் தானே நீங்க இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க. இது உன்னோட தப்பில்ல சராயா. இந்த இடத்துல இப்படி ஒரு புயல் வரும்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா என்ன? நங்கரத்தை தூக்க ஹக்கீம். நம்ம உடனே இங்க இருந்து போயாகணும். ஏதோ பெட்டி மாதிரி இருக்கு. ஓ, இதான் பிரச்சனையா? உள்ள என்ன இருக்கும் தெரியலையே. திறந்து பார்க்கலாமா? எத்தனை மண்டவோட படம் பாத்தியா? இது இப்படியே மூடியே இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? திறந்து பார்க்க உனக்கு ஆசையே இல்லையா? திறந்து பார்க்கலாம். ஆனா இந்த பொட்டியில ஆபத்து கொடுக்கக்கூடிய ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா என்ன செய்யறது? இது சரிப்பட்டு வராது. இந்த பெட்டியை திறக்கணும்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க. சரி, திறக்கிறேன். ஆனா என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. அட, குட்டி பையன். எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. என்ன விடுவிச்சதுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி. நான் வாழ்க்கை ஃபுல்லா உங்க எல்லாருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும்பா. சரி, உன் பேர் என்ன? நாங்க ஆசைப்பட்டதெல்லாம் உன்னால கொடுக்க முடியுமா? கண்டிப்பா கொடுப்பேன். ஆனா அதிகமா ஆசைப்படக்கூடாது, சரியா? இருந்தாலும் நீங்க என்ன விடுவிச்சிருக்கீங்க. அதனால நீங்க என்ன கேட்டாலும் நான் கண்டிப்பா செய்வேன். படகு சரியாகட்டும். மலைமலையா தங்க புதையல் கிடைக்கலனாலும் ஊசிய வச்சு என்ன நானே குத்திக்கிற வேலை எனக்கு மிச்சம். உனக்கு இருக்கிற சக்தியை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. நீ இவ்ளோ நல்லவனா இருக்க. உன்னை எதுக்காக அந்த பெட்டியில அடைச்சு வச்சிருக்காங்க? குவாக் வேற உன்னை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். இல்ல இல்ல, நான் சொல்றத நம்புங்க. என்ன ஆச்சுன்னா, என்னோட தலைவர் ஒரு பெரிய அரசர். அவர் கூட விளையாடுவேன். அவர் கேட்டதெல்லாம் செய்வேன். அவரோட பையன் மாதிரி என்ன பாத்துக்கிட்டாரு. திடீர்னு ஒரு நாள் நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கும் போது 2-3 பேர் வந்து என்னை கடத்தி கொண்டு போய் இந்த